أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين. மேலும் உங்களுடைய இந்த எச்சரிக்கை உண்மையாக இருந்தால் அது எப்போது நிறைவேறும் என்று அவர்கள் வினவுகின்றார்கள். قل لا أملك لنفسي ضرا ولا نفعا إلا ما شاء الله لكل أمة أجل إذا جاء أجلهم فلا يستأخرون ساعة ولا يستقدمون. நபியே, நீர் கூறும், எனக்கு நானே பலனளித்துக் கொள்ளவும் நஷ்டம் விளைவித்துக் கொள்ளவும் கூட எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டத்தை பொறுத்தே இருக்கின்றன. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தவணை உண்டு. அவர்களுடைய இத்தவணை நிறைவடைந்து விட்டால் அவர்கள் ஒரு வினாடி பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். قل أرأيتم إن أتاكم عذابه بياتا أو نهارا ماذا يستعجل منه المجرمون. நபியே, இவர்களிடம் நீர் கேளும், நீங்கள் என்றாவது சிந்தித்திருக்கின்றீர்களா? அல்லாஹ்வின் வேதனை இரவிலோ பகலிலோ திடீரென்று உங்களிடம் வந்துவிட்டால் அப்போது உங்களால் என்ன செய்ய இயலும்? இக்குற்றவாளிகள் எதற்காக அவசரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்? أثم إذا ما وقع آمنتم به الآن وقد كنتم به تستعجلون. அது உங்களை வந்து தாக்கும் போதுதான் அதனை நம்புவீர்களா? இப்போது தப்பிக்க பார்க்கின்றீர்களா? அது வர வேண்டும் என்று நீங்கள் தானே அவசரப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். ثم قيل للذين ظلموا ذوقوا عذاب الخلد هل تجزون إلا بما كنتم تكسبون. பிறகு அந்த அக்கிரமக்காரர்களிடம் கூறப்படும், இதோ நிரந்தரமான வேதனையை சுவையுங்கள். எதனை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தீர்களோ அதற்குரிய தண்டனையை தவிர வேறு என்ன கூலிதான் உங்களுக்கு அளிக்கப்படும்?